கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 12வது மாதம் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்புதமான ஆண்டவர் 11 மாதங்களை இந்த 2025ஆம் ஆண்டிலே கடைசி மாதத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் 11 மாதங்களை மிக நேர்த்தியாக நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொடுத்த தேவனுக்கு நாம் உள்ளத்திலே நன்றி சொல்வோமா? இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 102:7 வாசிக்கும் போது, நான் நித்திரை இல்லாமல் வீட்டில் மேல் தனித்திருக்கும் குருவை போல் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே பிரியமானவன் இந்த நாளின் சத்தியமாக தேவன் நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் உங்களை என்னையும் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் நேசிக்காவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். என் பிரியமானவன் என்று சொல்லி இந்த நாளிலே படிக்கிறோம். உலகத்திலே நீங்கள் நாளும் வாழும்போது எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எல்லாவற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்த தேவன், நம்மளை அற்புதமாய் வழிநடத்திய தேவன். ஒவ்வொரு நாளும் நாம் இரவிலே நாம் நித்திரைக்கு போகிறோம். ஆனால் நித்திரையிலிருந்து நாம் படித்து காலையில் எழுந்திருக்கும் போது எவ்வளவாய் நம்மளை ஆசீர்வதித்தார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளார். எத்தனையோ பேருக்கு தூக்கமே வராத சூழ்நிலை இருந்தாலும், ஆனாலும் ஆண்டவர் ஒருவேளை அவர்கள் பஞ்சு மெத்தலே படுத்தாலும் கூட சரி, ஒருவேளை குளிர்சாதனம் பொறுத்து அறையிலே படுத்தாலும் சரி, தூங்குவதற்கு முன்பாக எத்தனையோ கஷ்டங்கள், தூக்கம் வரவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நித்திரை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய மனதிலே அநேக சஞ்சலம் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு போராட்டங்கள், தொகுப்புகள், உலக ஆபாசங்கள், ஒருவேளை பணப்பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்கலாம். ஒருவேளை திடீரென்று நமக்கு அரசிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இப்படி இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை தவறான வழியிலே, குறுக்கு வழியிலே அநேக நீங்கள் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். என்னாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துள்ளார். தேவன் நமக்கு நித்திரை கொடுத்துள்ளாரு. சங்கீதம் 13:3 நான் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்துள்ளும், நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி அங்கே தாவீது பக்தன் நமக்கு உணர்த்துகிறார். 11 மாதங்களை கடந்து வந்து இந்த 12வது மாதத்திலே கடைசி இந்த வருடத்திலே கடைசி வாரத்துக்குள்ளே போகும்போது, ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்போம். வேதம் சொல்கிறது, அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் இருக்குமா சுருக்கமாக சொல்லப்போனால் 10 கட்டளையோடு இயேசுவின் போதனையை நாம் ஒட்டு செய்கிறோமோ, கீழ்ப்படுகிறோமோ, அவருக்கு ஆண்டவர் நித்திரையை கொடுக்கிறார். யோபுலே வாசிக்கிறோம். யோபு 4ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில், அயர்ந்த நித்திரை என்பது எல்லோருமே கிடைக்கின்ற இலகுவான காரியமில்லை. இது தேவ சித்தம். தெய்வ ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, வாழ்க்கையில நான் பார்க்கும்போது, அங்கே யாக்கோபு பார்க்கும்போது, அவன் அந்த வனாந்தரத்திலே போகும்போது, அவன் தன் தலைக்கு கல்லை தலையாணியாக வைத்து நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே கனவுலே அவன் தேவதூதர்களை பார்க்கிறான். பிரியமான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்திரையை கொடுக்கிறார். இரண்டாவதாக தேவன் கொடுக்கின்ற ஒரு காரியம் தெய்வீக பாதுகாப்பு. சங்கீதம் 118:6 வாசிக்கிறோம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அப்படியானால் ஆண்டவர் 11 மாதங்களை நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்து கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோமா? நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறினார், விசாலத்திலே வைத்தார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவேன் என்று சொல்லி
தாவீது பக்தன் சொல்கிறார், எப்பொழுதுமாய் ஆண்டோடு இருக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நான் பயப்படேன். நம்மளை பாதுகாக்குகின்ற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தெய்வீக பாதுகாப்பை தருகிறார். எப்போதும் நம் மீது அவர் கவனமாக இருந்து நம்முடைய தேவையை சந்தித்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்பதே பொருள். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பாதுகாப்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். நம்முடைய பொருளாதாரம் சீர்குலையும் போது நம்முடைய வருமானம் நமக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த தெய்வீக பாதுகாப்பை தேவன் நமக்கு தருகிறார். இந்த உறவு நாம் விரும்புகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். இந்த தெய்வீக பாதுகாப்பு எந்த சூழ்நிலை மத்தியிலும் கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த நாளில் நமக்கு தருகின்ற ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குறார். இங்கே மார்க்கு 6:42 வாசிக்கிறோம், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அங்கே அப்பங்களும் அங்கே மீன்களுமா இருக்கிறது. அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இருப்பதோ மிகுந்த குறைவானது. ஆண்டவர் அதை அவருடைய சமூகத்தில் கொண்டு போகும்போது எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியாக்கிறார். கடந்த 11 மாதங்களை எப்படி ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து வாழ்க்கையிலே திருப்திப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கை இதுவரை திருப்தி இல்லாமல் இருக்கலாம். 11 மாதங்களே ஆண்டவரே ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் நான் வாழ்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. குறைவான வருமானம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது 11 மாதங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து வந்தார். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார். அவருடைய கருத்திலே அவர் போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து அந்த ஸ்தோத்திரம் பண்ணி இதை நீங்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் நாம் புசிக்கும் போதும் வீட்டிலே சமைக்கின்ற போதும் அந்த காரியத்தை ஆண்டவரே நீ இதனை திருப்திப்படுத்தி தாரும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் சாப்பிட்டார்கள். மீதியா வளர்வதற்காக ஆண்டவர் செய்தார். ஆண்டவரே இந்த 11வது மாதம் முடிந்து 12வது மாதத்திலே ஆண்டவரே நீர் திருப்திப்படுத்தும் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையும் இன்றைய வாழ்க்கையிலுமாக ஆண்டவர் திருப்திப்படுத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். அப்பத்தை ஆசீர்வித்து தண்ணீரே ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வித்து கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 12வது மாதம் காலை வேளையிலே ஒப்பு கொடுப்பீங்களா? குடும்பமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே திருப்திப்படுத்தும். ஒருவேளை உங்களுக்கு நிறைய சம்பளம் வரலாம். ஆனால் அது உங்களுக்கு திருப்தியா இல்லாமல் இருக்கலாம். ஐயோ எனக்கு பத்திலேயே அப்படி சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது எந்த குறைவான ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தருகிறார். எனவே இந்த காலை வேளையிலே நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க எந்த சூழ்நிலிருந்து எங்கேருந்து நீங்க கேட்டாலும் சரி, ஆண்டவரே நீங்க அதை ஆசீர்வதித்து தாருங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. குடும்ப தலைவனா இருக்கலாம், குடும்ப தலைவா இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதித்தாருங்க. இந்த 12வது மாதத்துல உங்களுடைய கிருபை இருக்கட்டும் சொல்லி நீங்க கேளுங்க. விசுவாசமா கேளுங்க. யோவான்ல ஆண்டவர் சொல்றாருல்ல 14:14 ஆண்டவர் சொல்றாருல்ல, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்றாருல்ல. ஆண்டவரே நீ இப்படி சொல்லிக்கிறீங்கப்பா, நீங்க ஆசீர்வதித்து தாருங்க. ஆண்டவரே ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையா எனக்கு நீங்க ஆசீர்வதித்து தாருங்க சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்குங்க. இந்த காலை வேளை இந்த 12வது மாதத்திலே நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அற்புதமான ஒரு தேவனாய் இருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே தாவீது பக்தன் அதிகாலை அங்கு ஆண்டவரை தேர்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில அதிகாலை நீங்க தேடாமல் இருந்தீங்களா? சங்கீதம் 65:4 வாசிக்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு செய்கிறவன் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த கால வேளை இந்த 12வது மாதம் முதல் தேதியிலே நம்ம ஒப்பு கொடுப்பாமா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே என் குடும்பங்களை ஆசீர்வதித்து தாரும். ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, குறைவில்லா வாழ்க்கையிலிருந்து திருப்தி அடையும்படியாக அப்பத்தையும் ஆண்டவரே இந்த மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் அநேக ஜனங்கள் புசித்தார்கள். மீதியாக இருந்தது. அப்படியா இந்த காலை வேளை ஒப்பு கொடுங்கள். இந்த 12வது மாதம் ஏன் 2025 ஆண்டு இன்னும் இந்த ஒரு மாதத்துக்குள் முடிய போகும்போது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் விசுவாச பிள்ளைகளையும் இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தருவார். திருப்தி அடைவீர்கள். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.